கருங்காலி மாலைங்கிறது ஒரு சிம்டம்ஸ். அப்ப கருங்காலி மாலை போட்டதுனால நீங்க கெட்டு போக போறது இல்ல. நீங்க கெட்டு போக போறீங்கன்றத கருங்காலி மாலை விவரிக்குது. சாய்பாபா வழிபடுறவங்க டிவோர்ஸ் ஆயிடுவாங்க. லேடிஸ் வழிபட்டா அவங்களுக்கு வந்து கடன் வரும், நோய்கள் வரும் பேசியிருக்கோம். இப்போ சாய்பாபா வந்து அவ்வளோ இதானவரா, அவர் எவ்வளோ தீர்க்கமானவர் தெரியுமா? நான் வந்து சாய்பாபா சொல்லலை சார். காவி அப்படிங்கிறது என்னன்னா, வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, காவி என்பது யுத்த குறியீடுன்னு சொல்றாரு. யுத்தங்களின் குறியீடு. போருக்கு போகும்போது காவி உடை தான் போட்டு போவாங்க. இப்போ ருத்ராசம் அப்படிங்கிறதுக்கு சில கதைகள் சொல்றாங்க. அது வந்து சிவனுடைய கண்ணு, சிவனுடைய ரத்தம், அது மாதிரி சொல்றாங்க. அந்த ருத்ராசத்தில் எத்தனை முகம் போட்டால் அது நடக்குது நடக்குன்றதெல்லாம் இவங்களா ஊட்டிக்கிறது. நம்ம சொல்றது வந்து அது ஒரு சிவனுடைய அடையாளம். இறைத்தேடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, இப்போ பொதுவாகவே இந்த கருங்காலி, உத்ராட்சம், அப்புறம் இந்த படிகார மாலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மையா? இதுக்கு வந்து பவர் இருக்கா? நிறைய பேர் நம்பி வாங்குறாங்க. இதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ருத்ராசம் அப்படிங்கிறதுக்கு சில கதைகள் சொல்கிறாங்க. அது வந்து சிவனுடைய கண்ணு, சிவனுடைய ரத்தம், அது மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து நம்புறது நம்பாதது அவங்கவுங்க விருப்பம். சிவன் அப்படிங்கிறது கடவுள். கடவுளுக்கு எதுக்கு ரத்தமோ கண்ணோ அது வந்து லாஜிக்காக ஒரு 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 என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு மாரல் ஸ்டோரின்னு சொல்கிறாங்களா, ஒரு சில தத்துவங்களை புரிவதற்காக சொல்லப்படக்கூடிய கதைகள். அதில் வந்து இந்த காம்பினேஷன் வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. இப்போ ஒவ்வொருத்துக்கும் இப்போ கிறிஸ்டியன் பார்த்தீங்க அப்படின்னா சிலுவை போட்டிருப்பாங்க. அது வந்து அந்த சிலுவை போடுறதுனால அவங்களுக்கு நல்லது கிடைக்குது, எனக்கு கார் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவங்க வந்து ஒரு இறை மார்க்கத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. இறைவனுடைய அடையாளமாக அந்த சிலுவை பார்க்குறாங்க, அது போடுறாங்க. இப்போ பாய்மார்கள்லாம் கேப் போட்டிருப்பாங்க, குல்லா போட்டிருப்பாங்க. அதை வந்து அவங்க பாய்மார்கள் நான் கேப் போடுறதுனால கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு யாரும் நம்புறது கிடையாது. அவங்க வந்து இறைவனுக்கு பாத்திரமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய அந்த வழித்தோன்றலுக்காக பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு விஷயமா ருத்ராசத்தை எடுத்துக்கலாம். அப்போ ருத்ராசம் போடாட்டினா இறைவன் நம்மளுக்கு இப்போ காட்சி அளிக்க மாட்டாரானா, அது அழிப்பார். அது அழிக்கலாம், அழிக்காக போகலாம். அப்போ ருத்ராசம் போட்டவனுக்குலாம் நல்லது நடக்குமானா அதுவும் சாத்தியம் இல்லை. இது வந்து அடையாளம். அப்போ மதத்தினுடைய அடையாளமாக பார்க்கும்பொழுது அது ருத்ராசமாக எடுத்துக்க வேண்டியது. ருத்ராசம் போடும்பொழுது இல்லை ஒரு ஒரு என்னன்னா, இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களான்னு தெரியல, நான் போட்டிருக்கிறேன். இப்போ இல்லை, ஒரு காலத்தில் போட்டிருந்தேன். ஓகேங்களா? அது என்னதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா, அது போடும்பொழுது எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ருத்ராசம் போடுறவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு சின்ன தூய்மையாக வச்சுருப்பான் மனசுக்குள்ளே. சரிங்களா? அதுக்கு என்ன தூய்மையை வச்சுருக்கலாம்? அவனுடைய ஸ்டேட்டஸுக்கு என்ன தூய்மை வச்சுருப்பான்னா, இப்போ ஒரு வேளை ஒரு மீன் விற்கிற ஆளாக இருந்தானா மீன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு வச்சுருப்பான். ருத்ராசம் போட்டால் அவரோட சாப்பிட்றதான் கழட்டி வச்சு சாப்பிட்ணுன்னு நினைப்பான். அப்போ அதுக்கு ஒரு கட்டுப்பாடு. அப்போ நம்மளை அறியாமல் நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு சுற்று வட்டாரத்தில் நம்மளா ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறது. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். ஆமாம், ஒரு சிசிடிவி மாதிரி நம்மளுக்குள்ளே ஒரு சிசிடிவி இருக்குது. இறைவன் கழுத்திலே தொங்கி பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் ருத்ராசம் போடுறவங்க யாருமே வந்து கோடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சி போடுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் அப்படி தான். யாராக இருந்தாலும் இதை ஹானஸ்ட்டாக ஏற்றுக்கணும். இப்போ எனக்கு வந்து ஏன் ருத்ராச கொட்டை போட்டிருக்கேன்னா, நான் வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு போட்டது கிடையாது. என்னன்னா, ஆன்மீகத்தில் அதுவும் வந்து சிவமார்க்கத்துக்குள்ள ஈஸ்வர பக்தியில் இருக்கிறவங்க அதை வந்து ஒரு ஒரு அடையாளமாக போடுறாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த ருத்ராசத்தை பார்க்குறப்ப எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் ஒரு சிவப்பு கயிறு, கருப்பு கயிறில் கட்டி கோர்த்து வச்சுருப்பாங்க. சிலர் தான் வந்து ரொம்ப நாள் போட்டிருக்கவங்க வந்து அதுக்கு ஒரு கப்பு பழம் போட்டு அதை போடுறாங்க. அதுக்கும் சில லாஜிக்கல் வச்சுருக்காங்க. செலிபிரிட்டிஸ் நம்ம ரஜினிகாந்த் கூட வச்சுருக்காங்க. ஆனால் அவருக்கு வெறும் தான் போட்டு வச்சுருக்காங்க. வெறும் கயரில் உத்ராசம் தான். இதில் வந்து எத்தனையோ முகங்கள் இருக்குது. அந்த முகங்கள் அதுக்கு வேல்யூ அதெல்லாம் சும்மா. எந்த முகத்துக்கும் நம்மளுடைய முகத்துக்கு தான் வேல்யூ. எல்லாத்துக்குமே மனிதனுடைய முகத்துக்கு தான் வேல்யூ, மனிதனுடைய சிந்தனைக்கு தான் வேல்யூ. அந்த ருத்ராசத்தில் எத்தனை முகம் போட்டால் அது நடக்குன்றதெல்லாம் இவங்களா உருட்டிக்கிறது. நம்ம சொல்கிறது வந்து அது ஒரு சிவனுடைய அடையாளம். இந்த ராசிக்கு இந்த முகம், அது எத்தனை முகம் போட்டாலும் நீங்கள் உருப்படவே முடியாது. நான் சொல்கிறது வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு இறை மார்க்கத்துக்கான அடையாளம், இறை மார்க்கத்துக்கான குறியீடு. அப்போ காவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ காவி அப்படிங்கிறது என்னன்னா, வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, காவி என்பது யுத்த குறியீடுன்னு சொல்கிறார். யுத்தங்களின் குறியீடு. போருக்கு போகும்போது காவி உடை தான் போட்டு போவாங்களாம். ஏன்னா அது வந்து ஒரு யுத்த குறினா நான் போராடி கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ எதுக்கு சாமியார்கள்லாம் காவி உடை கொடுத்துறாங்க அப்படின்னா, சாமியார்கள் தங்களுக்குள்ளே போராடுறாங்க. தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காம, குரோத, லோபம் இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களோடையும் தனக்குள்ளே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடுங்கிறது போராட்டம் தானே. இப்போ நீங்கள் ஸ்மோக் பண்ணுங்க, ஒரு 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 வருஷம் தொடர்ந்து ஸ்மோக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்மோக்கை நிறுத்துங்களேன் பார்ப்போம். என்ன நடக்கும்? உள்ள 4-5 பேர் அடிச்சுக்குவான். கண்ணா போனால் அடித்து மண்டை இடம்லாம் உடச்சிக்குவான் உள்ளே. நம்மளுக்குள்ள 1000 போராட்டம் நடக்கும். அப்போ ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வர்றது பெரிய போராட்டம்.
அப்போ உயிரினம் மொத்த உயிரினமே வந்து ஒரு பெண்ணு அடிமையாகவோ இல்லை பெண் வந்து ஆணுக்கு அடிமையாகவோ இருந்து பழகிட்டாங்க. ஒரு பெண் போகம் ஆண் போகம்ன்ற விஷயத்துக்குள்ள பழகிருக்கிறாங்க. அப்போ அதை கடந்து வரணும். அப்போ இதெல்லாம் ஏன் கடந்து வரணும்னா நீங்கள் அதுக்குள்ளே போய் தான் பார்க்கணும். நம்ம இதை பற்றி பேசுகிற விஷயங்கள் இல்லை. அப்போ அது கடந்து வரணும். நம்மளுக்கு கட்டுப்பாடுகள் வேணும். அப்போ ஐம்புலன்களுடைய கட்டுப்பாடுகள் வேணுங்கிறப்ப இது நம்ம எவ்வளோ பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் அவங்க வந்து காவி உடை உடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி வள்ளலார் சொல்றாரு. அப்ப நான் ஏன் வெள்ளை ஆடை உடுத்தினேன்னு சொல்றதுக்கு விளக்கம் சொல்றாரு. நான் அந்த போராட்டத்தை கடந்து சமாதானத்துக்கு வந்து விட்டேன்னு சொல்றாரு. எனக்கு எதுவுமே இல்லை, நான் அதெல்லாம் கடந்து வந்துட்டேன், போராடி முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அப்ப காவி என்பது யுத்த குறியீடு. அப்ப ஏன் சாமியால் காவி போடுறாங்கன்னா இதுதான். அப்ப அவங்க வந்து உள்ள போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இந்த எண்ணங்களை எதிர்த்து போராடுறாங்க. இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க. அப்ப கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவன் தான் வந்து நீ காவி குறி போடணுங்கிறாரு. அப்ப அந்த காவி குறி மாதிரி இந்த ருத்ராசமும் ஒரு குறி. நான் வந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறேன். அந்த சிஸ்டத்துக்குள்ள நான் வந்து என்னை கட்டுப்படுத்தின்னு சொல்லி தங்களுக்கு தாங்களே விதிக்கக்கூடிய ஒரு அடையாளம். இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டு போறவங்களும் அதானே செய்றாங்க. அந்த மாலை போட்டா ஒழுக்கா பரிசுத்தமா இருக்கணும். தூயவனா ஒழுக்கா இருக்கணும். இருக்கணும். ஏதாச்சும் செய்தா இருந்தா கூட ஒரு படத்துலலாம் பார்ப்போம். ஏதாச்சும் அவர் என்ன ஹீரோ பண்ணுவாரு. ஹீரோவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துரும். வந்து என்ன செய்வாருன்னா மாலைய கழட்டி வச்சுட்டு ஆள அடிப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்னா மாலை போட்டிருக்கிறது வந்து அவங்களுடைய கட்டுப்பாடுக்காக போட்டிருக்காங்க. இந்த மட்டில் ருத்ராசத்த நம்ம தனியா ஒதுக்குவோமே. ஏன்னா ருத்ராசத்த போடுறவங்க யாரும் கோடீஸ்வரனாகவோ, கார் வாங்கவோ, பிள்ளை ஊட்டி பார்க்கவோ போடுறதில்ல. அது வந்து ஆன்மீக அடையாளம்ன்ற போதுலாம் அது தப்பா ரைட்டான்றத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனா அந்த கருங்காலி மாலை இதெல்லாம் வந்து அது வந்து என்னன்னா ஒரு 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 புதுசா அப்படி ஒரு ஒரு பிளாக் மேஜிக் மாரி அத போட்டோனே எனக்கு ஒரு பவர் வருது. போட்டோனே எனக்கு உள்ளலாம் ஷாக்லாம் அடிக்குதுன்ற மாரி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாரி ஸ்படிக மாலை போட்டோனே எனக்குள்ள நெறைய சக்திகள் வருது. அப்படிங்கிற மாரி. அது மட்டும் இல்லாம நெறைய இருக்குது. ஸ்படிக மாலை இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இப்ப கால்ல என்னமோ கலர்ல ப்ளூ கலர்ல போட்டு கருப்புல லேடீஸ் எல்லாம் வெறும் செயினா பாசி பாசியா கோர்த்து பசங்கலாம் போட்டுருக்காங்க. கிறிஸ்டல்ஸ் சொல்றாங்க. அந்த ஆமா, மாதிரி கிறிஸ்டல் இருக்கு. அப்ப நான் சொல்றது வந்து இந்த சனிக்கு இந்த இடத்துல கண்ணு மாதிரி இருக்கும், இந்த இடத்துல கண்ணு மாதிரி இருக்குன்னுவாங்க. அப்ப கிறிஸ்டல் போடுறாங்க. கலர் கலரா பாசி போடுவாங்க. ஒவ்வொரு கல்லுலயே வந்து ஓட்ட போட்டு இதெல்லாம் வந்து இது வந்து ஏஞ்சல்ஸ் இருக்குது. இது மாரி நம்பிக்கைகள். இத போட்டா காசு வந்துரும், கோடி வரும். இந்த பிரபஞ்சத்தில மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன். பிரபஞ்சத்தில பேசுறேன். இந்த மாரி கேஸ்கள்ல வந்து நம்ம இங்க பேசும்போது அதெல்லாம் பொய் அதெல்லாம். அப்படி யாருனாலும் எங்கேயுமே பேசி 5 பைசா வாங்கவே முடியாது. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா, அது வந்து ஒரு ஒரு நம்பிக்கை அடிப்படையில போலாம். இந்த நம்பிக்கை என்ன செய்யுது உங்களுக்கு அப்புட்ன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்ப ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். இப்ப நான் வந்து என் பையன வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து இந்த கோயிலுக்கு போறது, அதில வந்து நம்பிக்கை இருக்குது. ஆனா, அங்க போய் வேண்டுனாலாம் கிடைக்குன்ற நம்பிக்கைலாம் இல்ல. சரிங்களா? அப்ப நான் என்ன செய்றேன்னா, அந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? அப்ப நான் என்ன செய்றேன்னா, "நீ இங்க போலாம், வரலாம். போனேன்னா இந்த மாரி சிந்தனைகள் வரும் உனக்கு." அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, என்னுடைய தாத்தா அவர் என்ன சொல்றாருன்னா, பசங்களுக்கு அப்படி சொல்லிக் குடுக்கக்கூடாது. பசங்களுக்கு வேறு ஒன்றின் மீது நம்பிக்கை குடுத்துட்டால் தன்னம்பிக்கை போயிரும். அப்ப "நீ நீ நல்லா படிப்படா" அப்படின்னு சொல்லணும். நீ கையில இந்த பொருள மயில் இறக்கைய தூக்கி புக்குக்குள்ள வச்சுக்க நல்லா படிப்பேன்னு சொன்னோம்னா, அவனுக்கு மயில் இறக்கை மேல நம்பிக்கை வருமா? படிப்பு மேல நம்பிக்கை வருமா? மயில் இருக்க மேல தான் கடைசி நம்பிக்கை. வரைக்கும் மயில் இறக்கையே நம்பிக்கிட்டு இருப்பான். அந்த அடிப்படையில இவங்க என்ன செய்றாங்கன்னா, கருங்காலி மாலைய வாங்கி போட்டு கருங்காலியே நம்புறாங்க, உழைக்க மாட்றாங்க. ஆமா, கருங்காலி போட்டா பணக்கார ஆயிடுவீங்க. பணக்காரன் ஆயிடுறோம். இன்னொரு குரூப் வந்து நீங்க கருங்காலி போட்டா வந்து உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிரும். இல்ல நானே தான் சொல்றேன். கருங்காலி போட்டா டிவோர்ஸ் ஆகுறதுக்கு காரணம் வந்து, அந்த கருங்காலிய நம்ம இப்ப இன்னைக்கு காலைல கூட ஒரு விவாதம் நடந்துச்சு. என்னுடைய இப்ப லேட்டஸ்ட்டா ஒரு குரூப் ஆரம்பிக்கிறப்ப, அதுல பழைய ஜோசியர்களோட போறப்ப, சில விவாதங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, என்னுடைய பழைய வீடியோக்குள்ள நான் வந்து சாய்பாபா வழிபடுறவங்க டிவோர்ஸ் ஆயிருவாங்க. லேடீஸ் வழிபட்டா. அவங்களுக்கு வந்து கடன் வரும், நோய்கள் வரும்னு பேசியிருக்கிறேன். அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, இது எப்படி அப்ப சாய்பாபா வந்து அவ்வளோ இதானவரா? அவர் எவ்வளோ தீர்க்கமானவர் தெரியுமா? நான் வந்து சாய்பாபா சொல்லல சார். சாய்பாபாவுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? நான் சொல்லுவது உங்கள் ஜாதகத்தில் இந்த பெயர்கள் இந்த மாரி கிரகங்கள் இருந்தா, இந்த மாரி நபர்களோட உங்களுக்கு தொடர்பு வரும்னு சொல்றேன். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப என் ஜாதகத்துல வந்து செவ்வாய், ராகுவும் இருக்குது அப்படின்னா, என்னையே அறியாம நான் இந்த சூழல்ல வாழும்போது சாயின்ற பெயரோட நான் லிங்க் ஆவேன். நான் சாயின்றத கும்பிடலாம். இல்லது என் பையனுக்கு சாயின்னு பேர் வைக்கலாம். இல்லன்னா என்னுடைய ஹெட் ஆஃபீஸ் என்னுடைய தலைமை அதிகாரி வந்து சாயின்னு ஒருத்தர் வரலாம். இல்லன்னா என்னுடைய தெரு பேர மாத்தி சாயி தெருன்னு பேர் வைக்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? சாய்பாபா அப்படின்னு சொல்லி ஒரு பேர வச்சு அதில போய் என்ன சேர்க்கலாம். அப்ப என்னையே அறியாமல் என்னுடைய சிஸ்டம், என்னுடைய லைஃப் வந்து அந்த பக்கம் போகும்பொழுது, இது ஒரு சிம்ப்டம்ஸா புரிஞ்சுகிட்டு உங்களுக்கு இது நடக்கும்னு சொல்றோம். நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அத தவிர்க்கவோ, இல்லன்னா நம்ம வேற மாரி ட்ராக் எடுக்கவோ முடியாது. விதி இருந்தா அப்ப என்ன கேட்கிறேன், அப்ப சாய தவிர்த்துட்டா நான் நல்லா வந்துருவேனான்னு அவர் கேட்கிறாரு. அது உன் விதி. நான் சொல்றது இத நீ உன்னுடைய சிந்தனைகளுக்குள்ள வரும்போதோ, உன்னை சுற்றி நடக்கும்பொழுதோ, உன்னுடைய ஜாதகத்துல கூடிய செவ்வாய் ஆக்டிவேஷன் ஆயிருச்சுன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிம்ப்டம்ஸ். அப்ப இது மாரி அந்த ஜ கருங்காலி மாலைங்கிறது ஒரு சிம்ப்டம்ஸ். அப்ப கருங்காலி மாலை போட்டதுனால நீங்க கெட்டு போறதில்ல. நீங்க கெட்டு போறீங்கன்றத கருங்காலி மாலை விவரிக்குது. அப்ப யாரெல்லாம் இந்த கருங்காலி மாலைய எடுக்குறாங்களோ, அவங்க ஜாதகத்துல கூடிய சனி, ராகு இந்த காம்பினேஷன் ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிக்குது. ஆக்டிவேஷன் ஆனதுனால தான் அவங்க கருங்காலியே தொடுறாங்க. புரிஞ்சுட்டீங்களா நான் சொல்றது? அப்ப கருங்காலி இல்லாத ஊர்ல என்ன செய்வான்?
வேற ஒன்று செய்வான். இப்போ நம்ம ஊரில் நடக்கக்கூடிய தகவல்கள் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கலெக்ட் பண்ணி இந்த செஞ்சால் அவங்களுக்கு இது நடக்கும்னு சொல்கிறோம். அப்போ சாய்பாபா கும்பிட்டா அது நடக்கும், வராகியை கும்பிட்டா அது நடக்கும், லிங்கத்தை கும்பிட்டா அது நடக்கும். வாழ்க வளமுடன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுடைய எல்லாத்துட்டையுமே வாழ்க வளமுடன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருடைய ஃபேமிலிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பசங்களுடைய லைஃப் அவ்வளோ சரியாக இருக்காது. ஓகேங்களா, அதுக்கு காரணம் வந்து அவங்க மேக்ஸிமம் மகரிஷின்ற பேரோட லிங்க் ஆவாங்க. சரிங்களா, வேதாந்திரி மகரிஷி தான் சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ யாரெல்லாம் மகரிஷி, அப்போ வேதாந்திரி மகரிஷி இல்லை, மகரிஷின்னு ஒரு ஜோசிக்காரர் இருந்தார். இப்போ மகரிஷி ஜோசிக்காரங்களோட அதிகமாக யார் அட்டாச் ஆகுறாங்களோ, வேதாந்திரி மகரிஷியோட யார் அட்டாச் ஆகுறாங்களோ, யாரெல்லாம் ரிஷிங்கிற பேர் மகாரிஷிங்கிற பேரோட அட்டாச் ஆகுறாங்களோ அவங்களுக்குலாம் குழந்தையினுடைய அந்த அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அப்போ நான் வந்து கும்பிடுங்க கும்பிடாதீங்கன்னு சொல்லலை, உங்களையே அறியாமல் அந்த காலங்கள் வரும்போது கோச்சாரங்கள் வரும்போது நீங்கள் போய் ஜாயின்ட் ஆவீங்க. அப்போ இந்த கிறிஸ்டல் போடுறது, கருங்காலி மாலை போடுறது, இந்த ஏஞ்சல்ஸ் பேர் வச்சுக்கிறது, நம்பர் மாட்டிக்கிறது, இப்போ நிறைய பேர் வந்து இந்த சங்கு சக்கரம் கொடி ஈட்டி ஊக்கு இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் வச்சுக்கிறாங்க. பாக்கெட்லேயே அது சிம்பிள் மாட்டிக்கிறாங்க. மோதிரமே அந்த சிம்பிள் மோதிரம் போட்டிருக்காங்க. கேட்டால் வந்து தாரா குறியீடுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி எதெல்லாம் புதுசு புதுசாக வருது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு மாடு ஒரு சிம்பிள் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இருக்கிறதுக்கு மாடு சிம்பிள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாடு அப்படிங்கிறது வந்து காளைங்கிறது வந்து செவ்வாய் குறிக்குது. நீங்கள் வந்து பசுமாடு தான் வந்து உங்களுக்கு சுக்கிரனை குறிக்குது, காளை செவ்வாயை குறிக்குது. ஒருவேளை அதுவுமே செவ்வாய் சுக்கிரனை குறிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாடு சிம்பிள் உங்கள் லைஃபுக்குள்ளே வரும்போது உங்களே அறியாமல் சுக்கிரனுடைய பிரச்சனை வந்துடுது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நீங்கள் உங்களையே ரெண்டுமே ஒன்றா தான் வரும். இதை சிம்டம்ஸ் தான் சொல்லணும். இந்த பக்கம் ஒரு இந்த இடத்துல அடிபட்டுறதுன்னா அந்த இடத்துல ஒரு கட்டி கட்டும் இல்லைங்களா, இது வந்து சிம்டம்ஸ். நெறிக்கட்டுறதுங்கிறது சிம்டம்ஸ். அதுபோல் அந்த சிம்டம்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த சிம்டம்ஸ் வந்துருச்சா அப்போ நீ இந்த சிக்கலில் மாட்டிக்க போகிறேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி இந்த கருங்காலி போடுறவங்க எல்லாருடைய லைஃப்லையுமே பாருங்களேன், மேக்ஸிமம் இந்த கருங்காலி போடுறவங்க, இந்த கிறிஸ்டல் போடுறவங்க, இவங்க எதுக்கு போடுறாங்கன்றதுக்கு இது இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி போடுறவங்களுடைய லைஃபுக்குள்ளே நிறைய சிக்கல்கள் வரத்தான் செய்யுது. அப்போ போட்டவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேற இனிமேல் வரலாம். அப்போ அது என்னன்னா, இது மாதிரி எதையுமே நீங்கள் அணியாமல் இருப்பது சிறப்பு. அப்படி ஏதாச்சும் நான் சொல்கிறது சாதாரணமாக அணியிறது வேறங்க. இப்போ சாதாரணமாக அணிகிறோம். இப்போ நான் வந்து இது எதையுமே எதிர்பார்க்காம நான் வந்து இந்த பேரை போடுறேன், இந்த விஷயத்தை போடுறேன்னா அது என்னையே அறியாமல் போயிடும். ஒருவேளை எனக்கு பிடிக்கல இல்லைனா அது என்னை டிஸ்டர்ப் பண்ணால் நானே கழட்டி போட்டுருவேன். அதை நம்பி இப்போ வந்து நான் கேட்குறது சாய்பாபாவே உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே. ஒருத்தர் வந்து சாய்பாபாவை யதார்த்தமாக கூப்பிடுறாரு. இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்க்குறேன், உங்களுக்கு ஒரு சாய்பாபா பொம்மை கிஃப்ட் கொடுக்குறேன். அது நீங்கள் பிளான் பண்ணி வாங்கலை. அந்த கிஃப்ட்டை நீங்கள் என்ன செய்வீங்க கொஞ்ச நாள் கழிச்சு? எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருவீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ அது பிரச்சனை இல்லை. அது தூக்கி போடுற வரைக்கும் அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும், இல்லாமலாம் போகாது. ஆனால் அது தூக்கி போட்டுருவீங்க. சிலர் வந்து அதை கும்பிட்டு விடாமே பிடிச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வாழ்க்கை ஃபுல்லாக மாட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ விதின்னு நான் சொல்கிறது அதான். அப்போ விதி இருந்தால் நீங்கள் உங்களுடைய விதி கொஞ்ச நாளுக்கு இருக்குன்னா விட்டுருவீங்க. அப்போ ஒருத்தன் கொஞ்ச நாள் கருங்காலி மாலை போடுறான், கருங்காலி பிரேஸ்லெட் போடுறான், அவனுக்கு பிரச்சனை இருக்குது. கொஞ்ச நாளில் அவனாவே யதார்த்தமாக தூக்கி போடுறான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை போட்டுகிட்டே சுற்றுவாங்க. பிளாக் மேஜிக் பண்ணுறேன், அதனால தான் எனக்கு சக்தி வந்துச்சுன்னு சுற்றுவாங்க. இவங்கெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாகவே அதனால தான் அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களோட லைஃப் என்ன இருக்கும். யாராச்சும் பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க பர்சனலாக தெரியுமா உங்களுக்கு? பிளாக் மேஜிக் பண்ணுறேன்னு ஏமாத்துறவங்கள தான் தெரியும். அது ஃபுல்லாகவே ஏமாத்துறது தான். இல்லைன்னா அவங்களே ஏமாந்துருப்பாங்க. இப்போ ஒரு தொழிலை செய்வதற்கு அவங்க ஏமாற்றணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 கோயிலில் போய் பூஜை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து கோயில் பூஜைன்னு எடுக்கிறது காரணம், நான் வந்து என்னுடைய மதத்தை பேசினா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சும்மா புரிதலுக்காக பேசுகிறேன். ஒரு கோயிலில் ஒரு பிள்ளையார் இருக்கார், அவராக ஏற்படுத்தப்பட்ட கோயில். நான் சொல்கிறது ஒரு மரம் இருக்குது, இவராகவே ஒரு பிள்ளையார் கோயில் வைக்கிறார், பிள்ளையார் வைக்கிறாரு, அவராகவே ஒரு பூஜை பண்ணுறாரு, பூஜை பண்ணால் நல்லது நடக்கும்னு சொல்கிறாரு, அவரும் அதை நம்புறாரு. அவங்க பிள்ளைக்கு நல்லது நடக்கிறதுக்கு என்ன செய்கிறார் அவர்? அதே கோயிலுக்கு தான் போய் பூஜை பண்ணுறாரு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்லது நடக்குன்னா என்ன சொல்கிறாரு? வாங்க கோயிலுக்கு பூஜை பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போ அவரும் அறியாமல் செய்கிறார், உங்களே அறியாமல் செய்ய வைக்கிறார். அவரை நம்ம எப்படி குற்றவாளின்னு சொல்ல முடியும்? அப்போ பிளாக் மேஜிக் பண்ணுறதெல்லாம் ஃப்ராடுன்னு சொன்னால் ஓகே, ஆனால் அவர் தெரியாமல் செய்கிறாருல, அவரையும் நம்ம சேர்த்துக்குவோமே. அப்போ எப்படி பிளாக் மேஜிக் பண்ணுறவங்கள்ட்டையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் வந்து பெருசாக முன்னேற்றங்கள் இருக்காது. ஊரை விட்டு ஒதுக்கி இருப்பாங்க, ஓரமாக தான் இருப்பாங்க. அவங்களுடைய அந்த நடை உடை பாவனையெல்லாம் ஒரு மாதிரி எல்லாத்தோடையும் ஒரு மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்காது. அவங்க மிங்கிளும் ஆக மாட்டாங்க. அப்போ அப்படி எதுக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழணுன்றது? அப்போ என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் தன்னை ஒரு மேஜிக்காகவும் இலுசுனான ஒரு நபராகவும் ஒரு மித்தான நபராகவும் ரிச்சுவலான நபராகவும் காட்டுறவங்க இந்த இது போட்டிருக்காங்க. அவங்களுடைய லைஃப்பில் அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறது இல்லை. அப்போ நம்மளுடைய லைஃப் நார்மலாக போயிட்டு இருக்கும்போது காசுக்காகவோ பணத்துக்காகவோ யாரோ ஒரு ஆள் சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி மாலைகளெல்லாம் வாங்கி போட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு ஜோசியத்துக்கு மேலே நம்பி இருக்குன்னா ஜோசிக்காரனை பார்த்து எப்போ சரியாகும்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு மேலே ரொம்ப போய் எதுலையுமே மாட்டிக்காமல் இருக்குது உங்களுக்கு வாழ்க்கைக்கு சிறப்பு. அவ்வளோதான். நன்றி சார். நன்றி, வணக்கம்.